ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் செய்யலை, எங்கள் நாத்தனார் செஞ்சுருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுத்துருந்தேன். பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு வாட்டி பார்த்துடலாம். மஷ்ரூமு 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். 1 கிலோ பிரியாணி செஞ்சுருந்தோம். 1 கிலோ ரைஸ் எடுத்துருந்தேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சிட்ட பிறகு ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கிட்டாங்க. நல்லா வதக்கிக்கிட்டாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நல்லா பாருங்கள், நல்லா வதக்கிட்டுருக்காங்க. சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடுமா. அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது. அப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுத்துச்சு. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. செம்ம ஸ்மெல் இருந்துச்சு. அப்படியே நல்லா அது அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி நல்லா நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருந்தாங்க அவங்களும். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பிரியாணி மசாலா தூள், அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. எல்லாம் ஒரு ஸ்பூன் போல் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. காரமும் கரெக்டாக இருந்தது, ஏன்னா பச்சை மிளகாய் கீரி போட்டதுனால. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்ச மஷ்ரூமையும் ஆட் பண்ணி அது கூடயே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. மஷ்ரூம் நல்லா வதங்குச்சு மசாலாவோடு சேர்த்து. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்திருந்தோம். 3.5 கிளாஸ் வந்துச்சு. நாங்கள் கிளாஸால் அளந்ததுக்கு. அதுக்கு 1.5 கிளாஸ், 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றினாங்க. 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்துச்சு. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ரைஸுமே ஆட் பண்ணி தண்ணி நல்லா வற்றிட்ட பிறகு தான், நல்லா தண்ணி வற்ற எடுத்து எல்லா ரைஸுமே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி கலந்து தம் போட்டாச்சு. மூடி வச்சுட்டாங்க. நல்லா கிளறி விட்டு தம் போட்டாச்சு. சிறுவ வச்சாச்சு. அடுப்பையும் சிம்மில் தான் இருந்தது. பார்த்திங்களா, ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் தான் இருந்தது. தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிட்ட பிறகு தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்லோவாக வச்சாச்சு. பார்த்திங்களா, நல்லா தண்ணியெலாம் வற்றி எல்லாம் ஒன்று சேர வந்துடுச்சு. அரிசி இன்னும் கொஞ்சம் தம்மில் இருக்கணும்ன்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியுமே தம்மில் போட்டாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இருந்தது. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி மறுபடியும் கிளறி விட்டாச்சு.
ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். பார்த்திங்களா கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ.